இப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை ஆழமாக சிந்திக்கிறீர்கள். அவை உங்களின் பணிகளை எளிதாக்குவதோடு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் சமநிலைப்படுத்துகின்றன. நம்பகமான நண்பரின் ஆலோசனையை பெறுவது இந்நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் புதிய கோணத்தில் பார்க்கும்போது சிக்கல்கள் எளிதாக தீர்கின்றன. வரவிருக்கும் நாட்களில் உங்களை சரியான நபர்களின் நட்பு சூழ்ந்திருக்கும். அது உங்கள் இலக்குகளை தெளிவுபடுத்தவும் அவற்றை அடைவதற்கான சிறந்த திட்டங்களை அமைக்கவும் உதவும். வேலை பகுதியில் பதவி உயர்வு அல்லது வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். மேலும் உங்கள் முயற்சி மற்றும் உறுப்பணிப்பு மேலதிகாரிகளால் வெளிப்படையாக பாராட்டப்படும். ஒவ்வொரு மதிப்பீடும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். இது உங்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்துடன் சாப்பாடு பகிர்ந்து கொள்வதோ அல்லது சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த தருணங்களை அனுபவிப்பதோ உறவுகளை இனிமையாக்கும். அத்துடன் உறவினரும் அண்டை அயலார்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் இதுவே உங்கள் உறவுகளை சோதிக்கும் தருணமாகவும் இருக்கும். சில உறவுகள் இனி அர்த்தமற்றதாக தோன்றினால் அதிலிருந்து விலகிச் செல்லும் துணிச்சலை கொண்டிருப்பது நல்லது. அது தற்காலிகமாக உணர்ச்சியில் கடினமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் உங்களுக்கு நன்மை தரும். இன்றைய சூழலில் நிதி மற்றும் சட்ட தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடப்பது உங்களுக்கு பலனளிக்கும். எனவே முடிவுகளை சீராக ஆராய்ந்து புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டிய தருணம் இது. பணம் குறித்த உங்கள் பார்வை மாறி வருவதால் செலவு மற்றும் வருமானத்தில் கட்டுப்பாட்டோடு கூடுதல் வருமானம் ஈட்டும் புதிய வாய்ப்புகளையும் கவனத்தில் எடுப்பீர்கள். மக்களுடன் உரையாடுவதும் தொடர்புகளை விரிவுபடுத்துவதும் சாதகமாக இருக்கும். ஆனால் நிதி சம்பந்தமான சில நிகழ்வுகள் மன அழுத்தத்தையும் கவலையையும் பிறரிடம் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைக்காமல் அமைதி, பொறுமை மற்றும் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கிறது உங்களை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். இப்படி செயல்பட்டால் உங்கள் நிதிநிலை மட்டுமல்லாமல் சமூக மரியாதையும் வலுவடையும். நண்பருடன் ஏற்படும் சிறிய தவறான புரிதலும் சூழ்நிலையை சிக்கலாக்கக்கூடும் என்பதால் இரு பக்கங்களையும் சமநிலையில் மதிப்பாய்வு செய்த பிறகே தீர்மானிக்க வேண்டும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடும். மேலும் நிதி நிலை படிப்படியாக மேம்படும். உங்கள் ஆளுமை மற்றும் எளிமையான நடத்தை காரணமாக இன்று பலர் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு உங்களுடன் இணைய விரும்புவார்கள். இன்று உங்களிடம் கலந்த உணர்வுகள் மிதமிஞ்சும் நாள். சிலர் உங்கள் அருகில் வர ஆசைப்படுவார்கள் மற்றும் அவர்களை மகிழ்த்தடைந்தால் உங்களுக்கு ஈடுபாடு மற்றும் அமைதியாக உணரப்படும். அதே சமயம் காதல் விஷயங்களில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை பிறரிடம் வைக்க வேண்டாம். நெளிவு தெரியாத ஒரு நபர் உங்களை தவறாக காட்ட முயலும். ஆனால் உங்கள் நம்பிக்கையும் நாகரிக தாழ்மையும் அவருடைய திட்டங்களை வீழ்த்த வைக்கும். கடந்த காலத்திற்கு சேர்ந்த ஒருவர் அண்மையில் தோன்றினால் நாள் சிறப்பாக மாறும். அதே போல வாழ்க்கை துணையுடன் சிறு விவாதங்கள் எழுந்தாலும் பொறுமையும் சிந்தனைசார் அணுகுமுறையும் நிலைப்பேறுகளை சாதிக்க உதவும். பணியோ அல்லது இலக்கோ தொடர்பான ஒரு முக்கிய முடிவு தற்போது நிறைவேறுவதற்குள் உள்ளது. சில தடைகள் வரும். சொத்துச் செயல்களில் தாமதம் இருக்கும். ஆனால் இறுதியில் நிலை உங்கள் பயனே ஏற்படுத்தும் என்று தோன்றுகிறது. நண்பர்களோடு சந்திப்பு உங்களுக்கு ஆறுதல் செய்கிறது. அவசர முடிவுகளை தவிர்த்து ஒவ்வொரு செயலையும் சரியான நேரத்தை காத்து செய்து வெற்றி பெற தொடர்ச்சியான முயற்சியே முக்கியம் என்பதை நினைவில் வைக்கவும். இன்றைய நாள் உங்களின் திறமையை வெளிக்காட்ட சிறந்த வாய்ப்பாக அமையலாம். எனினும் புதிய தொழில் முயற்சியை தொடங்குவதற்கு முன் நிதி தொடர்பான விவரங்களில் தெளிவு பெறுவது அவசியம். வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும். மேலும் வென்று குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது பயணத்தை திட்டமிடலாம். உடல் நலத்தில் முதுகு சம்பந்தமான சிறிய பிரச்சனைகளையும் அசட்டையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லையெனில் சிக்கல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் பணியில் மாற்றங்கள் நிகழ உள்ளது. நிலம், சொத்து அல்லது வாகன பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடும். குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும். குழந்தைகளின் பக்கமிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல முன்மொழிவுகள் வரலாம். மேலும் காதல் உறவுகள் சாதகமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும். திருமணமானவர்களுக்கு சிறிய ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடும். ஆனால் பொறுமையுடனும் புரிதலுடனும் கையாளப்படும் போது உறவுகள் வலுப்பெறும். பணியாளர்களுக்கு நாள் சாதாரணமாக அமையலாம். ஆனால் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய தொழில் தொடங்க சிறந்த காலம் இது. இது உடல்நிலை பொதுவாக சீராக இருக்கும். இருப்பினும் சளி, இருமல் போன்ற பருவ நோய்களை கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் கல்வியை பற்றிய சிறிய கவலை இருந்தாலும் குடும்ப சூழல் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அமையும்.
இந்த காலத்தில் சோம்பல் அல்லது தாமதம் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடும். எனவே தேவையற்ற விவாதங்களில் சிக்காமல் உங்கள் திட்டங்களை உங்களுக்குள் வைத்து கொண்டு அமைதியாக முன்னேறுவது நல்லது. காதல் வாழ்க்கையில் துணைவர் இன்று சற்றே வித்தியாசமாக நடந்து கொள்ளக்கூடும். அவர்களின் பேச்சுக்கள் அல்லது கோரிக்கைகள் உங்களுக்கு புதிதாக தோன்றலாம். இதுவே புதிய சோதனைகள் மற்றும் சுவாரஸ்யமான அனுபவங்களுக்கு ஏற்ற நேரமாக இருந்தாலும், உறவுகளில் உங்கள் தீவிரத்தை சில அளவுக்கு ஒதுக்கிவிட்டு உங்களுக்குள் இருக்கும் குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும். இப்படி செய்வதால் மன அழுத்தம் குறைவதோடு உறவில் புத்துணர்ச்சி ஏற்படும். புதிய நட்புகள் மற்றும் தொடர்புகளை உருவாக்கும் ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். அதே சமயம் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினருடன் நேரம் செலவிடுவது மன நிறைவையும் ஆறுதலையும் தரும். உங்கள் துணைக்காக ஒரு இனிய இரவு உணவை திட்டமிடுதல் அல்லது அவர்களை ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்வது உறவின் பாசத்தையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும். சிறியதாய் இருந்தாலும் ஆழமான மாற்றத்தை உருவாக்கும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியம். ஏனெனில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த சில கவலைகளை வெளிப்படையாக உங்களுடன் பகிர விரும்பலாம். பயணத்தின் போது சிறிய தாமதங்கள் அல்லது சிரமங்கள் தோன்றினாலும் பொறுமையுடன் சமாளித்தால் அனைத்தும் சீராகும். வேலை தொடர்பாக உங்கள் யோசனைகளை வெளிப்படுத்துவதற்கு சரியான தருணத்தை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை அதிக கவனத்துடன் கேட்பார்கள். உறவுகளில் நம்பிக்கையும் பாசமும் ஆழமடையும். ஆனால் இன்னும் முழுமையான நெருக்கத்திற்கு நீங்கள் இருவரும் தயாரில்லாமல் இருக்கக்கூடும். அதனால் கவர்ச்சியையும் நேர்மறையான அணுகுமுறையையும் காப்பாற்றுவது முக்கியம். எந்த தயக்கமும் இல்லாமல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். இது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே, பணிவு அவசியம். ஆனால் தன்னம்பிக்கையை இழக்காமல் இரக்கத்தையும் மன உறுதியையும் சமநிலைப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் பிறரின் மனதை வெல்ல முடியும். தொழில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரிகின்றன. சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு அதிகம். மேலும் உங்கள் கடின உழைப்புக்கு மேலதிகாரிகளின் வெளிப்பட்ட பாராட்டும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகளையும் கூடுதல் வருமானத்தையும் விவேகமாக பயன்படுத்துவது மிக முக்கியம். வரவு செலவு திட்டத்தை சரிசெய்து நிலுவை கட்டணங்களை தீர்த்துவிட்டால் நிதி நிலைமையில் உறுதியை அடையலாம். உங்கள் தலைமையின் தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் யோசனைகளை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துவது பலரின் கவனத்தையும் மரியாதையையும் ஈர்க்கும். உறவினர் அல்லது அயலவர் உங்களிடம் உணர்ச்சி அல்லது நிதி உதவி நாடினால் தாராளமாக கை கொடுத்தால் அது நெருக்கத்தையும் மதிப்பையும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கும் பௌதீக ஆதாயங்கள் திருப்தியை தரும். மேலும் வீடும் பணியிடமும் உங்கள் அர்ப்பணிப்பை நம்பிக்கையுடன் பாராட்டும். தொழிலில் சம்பள உயர்வு அல்லது போனஸ் போன்ற நல்ல செய்திகள் புதிய உற்சாகத்தை உருவாக்கும். ஆனால் கவனிக்க வேண்டியது, பொறுப்புகளை தவிர்த்தல் அல்லது அலட்சியம் காட்டுதல் உங்கள் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் ஆதரவு தேவைப்படும் நேரத்தில். வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சாத்தியம் அதிகம். மேலும் வெளிநாட்டு கல்விக்காக விசா விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வர வாய்ப்பு உள்ளது. இன்று நீண்ட நாள் முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் நிறைவேறும் சாத்தியம் அதிகம். மேலும் பணியிடத்தில் நிகழும் மாற்றம் உங்களை புதிய சூழ்நிலைகளுக்கும் அறியப்படாத இடங்களுக்கும் அழைத்துச் செல்லலாம். இந்த சந்தர்ப்பத்தை புறக்கணிக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுடைய தொழில் பாதைக்கு புதிய திசையையும் வேகத்தையும் அளிக்கக்கூடியது. வெளிநாட்டில் ஏற்கனவே பணியாற்றி வரும் நீங்கள் இப்போது தாய்நாட்டிற்கு திரும்பி வேலை செய்வது மிகுந்த லாபகரமாக அமையாது. மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த நாள். கல்வியில் ஆதரவு கிடைக்கும். மேலும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் திறந்து கொள்ளும். உங்கள் ஒருமுகப்படுத்தும் திறன் உச்சநிலையை எட்டுவதால் கல்வி முன்னேற்றம் உறுதியாவதும் இயலும். பள்ளி அல்லது கல்லூரி நண்பர்களுடன் கூட்டாக செயல்படுவதற்கு இதுவே சரியான நேரம். நாளெங்கும் புதுமையான சிந்தனைகள் உங்களை சென்றடையும். மேலும் அவற்றை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் மனநிலையும் உருவாகும். இன்று உங்களுக்கு புதிய அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை நோக்கி நகரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. விருப்பம் இருந்தால் ஒரு புதிய கலை அல்லது திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் அறிவுத்தளத்தை விரிவுபடுத்தலாம். படிப்பு நேரங்களில் நோக்கம் தெளிவாக இருக்கவும் சுயமாக கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்தவும்
இது உங்களின் அறிவையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும். ஆரோக்கியத்தில் நாள் பொதுவாக சாதகமாக இருக்கும். மனநிறைவு உங்கள் உடலுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். சிலருக்கு காலநிலையின் தாக்கம் காரணமாக சளி, இருமல் அல்லது மார்பில் சிறிய அசௌகரியம் தோன்ற வாய்ப்பு உள்ளது. ஆகையால் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். இன்று செப்டம்பர் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. சனி கிரகத்தின் ஆற்றலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனின் தாக்கமும் இருப்பதால் கர்மம், ஒழுக்கம் மற்றும் பொறுமையை சார்ந்த பணிகளில் சிறப்பு பலன் கிட்டும். சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய சில பணிகள் உள்ளன. அதே நேரத்தில் தவிர்க்க வேண்டியவற்றையும் மனதில் வைத்து கொண்டால் நாளின் பலன் பல மடங்கு உயரும். இன்றைய நாளை சிறப்பாக கழிக்க சில செயல்களை செய்வது உங்களுக்கு நன்மை தரும். முதலில் தானம் மற்றும் சேவை வழியாக சனி பகவானின் அருளை பெற முயலுங்கள். ஏழைகள், தொழிலாளர்கள் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உணவு, உடை அல்லது எள்ளெண்ணெய் வழங்குவது புண்ணியத்தையும் நீண்ட நாள் நிறைவேறாத பணிகளுக்கும் வேகத்தையும் தரும். அடுத்ததாக சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் மனநிலை நிலைத்திருக்கும். ஆகவே தியானம், ஜபம் அல்லது சுயாழ்வில் மூழ்குவது உங்களுக்கு மன அமைதியையும் நிதி தொடர்பான முடிவுகளில் தெளிவையும் அளிக்கும். இன்று பழைய நிலுவைப் பணிகளை புய்சியம் முடிக்க சிறந்த நேரம். இது தடைகளை நீக்கி பொறுப்புகளின் சுமையை குறைக்கும். மேலும் எளிய வாழ்க்கை முறையையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பதும் வாழ்க்கையில் சமநிலையையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். அதோடு பணம் சம்பந்தமான நிலையற்ற தன்மையையும் குறைக்கும். இன்றைய நாளில் சில செயல்களை தவிர்ப்பது மிக அவசியம். முதலில் புதிய கடன் எடுப்பதையும் யாரிடமும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சனிக்கிழமை என்று அத்தகைய முடிவுகள் எதிர்காலத்தில் கடன் சுமையை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. மேலும் வஜ்ர யோகம் நிலவி வரும் காரணத்தால் தவறான முறையில் லாபம் பெறும் முயற்சிகள் நஷ்டத்தையும் அவ்வப்பெயரையும் ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் காக்கப்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது பகைமை அதிகரிக்கும் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நலம். இல்லையெனில் அது மன அழுத்தத்தையும் தொழிலில் இடையூறுகளையும் உண்டாக்கும். அதோடு ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பதால் ஆடம்பரங்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் கட்டுப்பாடற்ற செலவுகள் பின்னர் வருத்தத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் எளிமையையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது சிறந்தது. இன்று செப்டம்பர் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை நிதி விஷயங்களில் கலவையான நிலையை தரக்கூடும். சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மையும் பௌதீக சுகங்களின் பேராசையும் வெளிப்படும். எனவே முதலீடுகள் மற்றும் பணத்திட்டங்களில் சீரான முடிவுகள் கிடைக்கலாம். ஆனால் அவசரமான நடவடிக்கைகளை தவிர்ப்பது முக்கியம். காலை 10:32 வரை ஹர்ஷண யோகம் நிலவுவதால் பணம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பின் ஆரம்பமாகும் வஜ்ர யோகம் சில சிரமங்களையும் தடைகளையும் தரக்கூடும். அதனால் 10:30 முன் முதலீடு, பிப்சஸ் சேமிப்பு அல்லது புதிய நிதி திட்டத்தை தொடங்குவது சிறப்பான பலனை அளிக்கும். பின்னர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுக்கிரனின் தாக்கத்தால் பௌதீக பொருட்களில் செலவு செய்யும் விருப்பம் அதிகரிக்கலாம். ஆகையால் பெரிய கொள்முதல் செய்ய வேண்டுமெனில் சிந்தித்து ஒப்பிட்டு பின்னர் முடிவு எடுக்கவும். வியாபாரத்தில் நிலைத்தன்மை இருக்கும். ஆனால் மதியத்திற்கு பின் பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். சிறிய பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக இருக்கும். புதிய கடன் எடுப்பது இன்று நல்லது அல்ல. ஏனெனில் வஜ்ரயோகம் கடனை சுமையாக மாற்றக்கூடும். எனவே கடனை குறைக்க முயற்சி செய்யுங்கள். ரியல் எஸ்டேட், விவசாயம், ஃபேஷன், கலை மற்றும் அழகு தொடர்பான துறைகளில் ஈடுபட்டவர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் சூதாட்டம், லாட்டரி அல்லது அதிக ஆபத்து உள்ள முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:58 12:47 வரை இருக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமாகும். அதே சமயம் காலை 9:19 முதல் 10:51 வரை இருக்கிற ராகு காலத்தில் எந்த முக்கிய நிதி செயல்களையும் தவிர்க்க வேண்டும்.